ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரத்தில், கடகத்தில் செவ்வாய் வக்கரம், கன்னியில் கேது, ரிச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிகளில் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்தோமேனால் இந்த வாரம் முதல் நாளான 16ஆம் தேதியிலிருந்தே விசேஷம். ஏன்னா மார்கழி மாதம் பிறகுறது. நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்றத வச்சு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். இந்த வாரம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஆரம்பமே சூரியன் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார். தனுர் மாதம் ஆரம்பம். முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம். தனுர் மாதம் மொத்தமே ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 17ஆம் தேதி அதாவது 17ஆம் தேதி பார்த்தேன்னா ரமண மகரிஷியின் 145வது ஜெயந்தி. அது ஒரு பெரிய விசேஷம். ரமண மகரிஷி ஒரு பெரிய ஏற்றமானவர். ரமணர் ரொம்ப பெரிய விஷயம் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர், பெரிய ஏற்றத்தை கொடுத்தவர். அதாவது ஆன்மீகத்திற்குன்னு பெரிய தொண்டாற்றியவர். அதை தவிர சனாதன தர்மம் வாழ்வதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கார். அவரோட இன்றைக்கும் ஆசிரமம் இருக்குது. அவர்களுடைய ஃபாலோயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா. இந்த வாரத்தில் சங்கட ஹர சதுர்த்தி வருது. அதாவது தேய்பிரை சதுர்த்தி, சங்கர ஹர சதுர்த்தி. சங்கர ஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி. இது 18ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. விநாயகரை போய் ஒரு 9 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு 2 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். 9 தோப்புக்கரணம் போடுங்க முடிஞ்சதுன்னா, இல்லை 2 தோப்புக்கரணமாவது போடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வரக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள். என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும். உங்களுடைய உடலில் பிரச்சனைகள் இருக்குது, உடல் நோய் இருக்கிறது, அது தவிர மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, அதிக கடனால் எதுவும் பிரச்சனையாக இருக்குது, வீடு பாதி கட்டி நிற்கிறது. இது எல்லாத்துக்குமே சங்கடஹர சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சௌக்கியங்கள் உண்டாகும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. தேய்பிரை சஷ்டி. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாளேயானால், அதுவும் முருகப்பெருமானை நேர்ந்துட்டு இருக்கிறாளேயானால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும். அது தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். இந்த 3க்கும் ஒரு பெரிய மருந்து இந்த சஷ்டி விரதம். இது பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி அன்றைக்கி 21/12/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம் அப்படின்னு போடுறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம ராசிகள் எதுனா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல அதாவது இந்த ராசிகளுக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சந்திரன் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில்
தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை ஒரு 2 நாள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். எப்படின்னா, அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் ஒரு 1/2 டம்ளராவது வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் பண்ணலைன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அதை கொடுத்தேலையானால், அதாவது யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவளுடைய பெயர், அவளுடைய தாய் தகப்பனார் பெயர், அவளுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தை போடும்பொழுது சந்தி இருக்கான்னு பார்ப்பேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, நட்சத்திர பாத சந்தி இது எல்லாத்தையுமே பார்க்கணும். எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 40-50 வயசுக்கு மேலே ஆகுது. அவள்லாம் வந்து விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இருப்பா விசாக நட்சத்திரம்னு. ஆனால் துலா ராசி விசாகத்தில் இருப்பாள். அதே மாதிரி அவளது லக்னம் பார்த்தடையானால் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு நினச்சின்னு இருப்பா, அது வந்து துலாத்தில் இருக்கும். இல்லை ரிஷபத்தில் நினச்சின்னு இருப்பா, ஆனால் அது வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபத்தில் லக்னம் விழுந்திருக்குன்னு நினச்சின்னு இருப்பா. ரிஷபம் 3ஆம் பாதம் மிதுன லக்னத்தில் இருக்கும். அதனால் இந்த லக்னத்துக்கு யோகராக இருக்கவர் அடுத்த லக்னத்துக்கு யோகராக இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அவர் வந்து மிகப்பெரிய பாதகத்தையோ பிரச்சனையோ செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம். அதனால் உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணணும். அப்படின்னா முதல்ல உங்களுடைய நட்சத்திர பாத சந்திகளை முதல்ல செக் பண்ணி, உங்களுடைய சந்திரன் நின்ற நிலை, அதை தவிர உங்களுடைய லக்னம் நின்ற நிலை, உங்களுடைய மற்ற கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து தான் வந்து பார்க்க முடியும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும், இன்றைய கோச்சார நிலையில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை சொல்லலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 16/12/2024 22/12/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்றொன்னா பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கார். 6ஆம் இடத்தில் மறைந்த புதன் இருந்தாலும் குருவின் வக்கர குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனித்த புதன் ஒரு மிகப்பெரிய சுபர் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சமசப்தமத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியன் இருக்கார். இந்த வாரம் பார்த்தடையானால் முயற்சி ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவரோடு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருந்து நீச்சம் பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு மிகவும் சிறந்தது. இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை, அதாவது குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சுக்கிரன் பார்க்கறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியே 8ஆம் இடத்துல உட்காந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் மனசில் வந்து கிளேசங்கள் அதிகமாக இருக்கும். மனசில் வந்து பார்த்தடையானால் மிகுந்த மாற்றங்கள் இருக்கும். அதை தவிர வந்து மனசில் பார்த்தீங்களேனால் அதாவது ஒரு விதமான பயம் இருக்கும். படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 9ஆம் இடத்துல சனி பகவான். சனி 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும்
உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும். வேலை சார்ந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு. புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும், ஏற்றம் இருக்கும். அதில் தவிர பார்த்தாங்கன்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மாற்று இனத்தவர், மாற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேலையானால், அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் 17ஆம் தேதி இரவு ஒரு 9 மணி வரலும் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கார். பௌர்ணமி சந்திரன். குடும்பாதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும், எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 17ஆம் தேதி இரவு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி காத்தால் 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் நீச்ச பங்கம் அடைகிறார் செவ்வாய். அதனால் புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும். அதை தவிர எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எல்லா விதமான போட்டிகளிலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிலத்தரகர்கள், நில சுவாந்தாரர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் பர்சன், அதை தவிர ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை தவிர கம்யூனிகேஷன் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது இந்த ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரியான இதில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். அது 20ஆம் தேதி அதிகாலை ஒரு 5 மணியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் சனி பார்வையில் இருக்கார். இதனால் பார்த்தோன்னா இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகக்கூடிய காலத்தில் கேதுவோட சம்பந்தம். மனசில் பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள் அதிகமாக அலைமோதும். கொஞ்சம் நம்மளால் எந்த விஷயங்கள் சாத்தியமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு யோசித்து அதை இழக்க வேண்டிய நேரிடும். எல்லா பாரத்தையும் ஆண்டவனுக்கே போட்டுட்டு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் படிங்க. நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியிலிருந்து, அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். கேத்துவோட சம்பந்தம். அதனால் மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். இருந்தாலும் படிக்கிற குழந்தைகள் அயகிரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். செட்டி புண்ணியம் பக்கத்தில் அயகிரீவ பெருமாளை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கும். நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.